ஒரு சாதாரண நோயாளி இடத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் சொன்ன 7 கட்டளைகள்ல இன்னைக்கு பார்ட் 1 வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முதல் கட்டளை நோயாளிய நோய் விசாரிப்பு. ஹதீஸ்ல வருது, மறுமை நாள்ல அல்லாஹ் ஒரு அடியான பார்த்து, நான் நோயாளியா இருந்தேன், நீ என்ன நோய் விசாரிக்க வரலையேன்னு கேட்கும்போது இந்த அடியான் ஆச்சரியப்பட்டு, அகிலத்தின் இறைவனே, நீ எப்படி நோயாளியா ஆவ அப்படின்னு கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ உலகத்துல வாழும்போது உன் சகோதரன் நோயாளியா இருந்தாரு, அவரை நீ நோய் விசாரிக்க போயிருந்தா அவரிடத்துல என்ன பார்த்திருப்ப அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியான்ட்ட சொல்லுவான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, யார் நோய் விசாரிக்க போறாரோ அவரு திரும்ப வர்ற வரைக்கும் சொர்க்கத்தின் பழங்களை பறிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நோய் விசாரிக்க போறவங்களுக்காக 70,000 மலக்குகள் துஆ செய்றாங்க அப்படின்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த சாதாரண நோய் விசாரிக்கிற விஷயத்துக்கு இன்னும் எவ்வளவோ பெனிஃபிட் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல எல்லாரும் கவனமா இருக்கு. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன அடுத்தடுத்த கட்டளைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.